நம்மள நிறைய பேருக்கு கோவிலில் பொங்கல் வைக்கிற வழக்கம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம போகும்போது பேசிக்காக என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில பேர் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே கிளம்புவாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறதுனால பொங்கல் வைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் புதுசாகவே வாங்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக கரண்டிங்களும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெரிய சைஸ் கரண்டிலேயே நான் முந்திரி திராட்சைலாம் வறுத்து கொட்டிடுவேன். அதனால் ஃப்ரை பேன் எதுவும் தனியாக எடுத்துக்கல. அடுத்து 4-5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பொங்கல் நம்ம கலரி விடும்போது ஸ்டீல் கரண்டி கொஞ்சம் சீக்கிரமாக சூடாயிடும். அதனால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக இந்த உடன் ஸ்பேட்டலாவும் கூட எடுத்துக்கிறேன். இது கூடவே 2-3 ஸ்டீல் தட்டுங்க எடுத்துக்கிட்டேன். இந்த பெரிய சைஸ் தட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசாதம் வந்து தொன்னையில் வச்சு தான் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ தொன்னையில் வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் ஃபில் பண்ணி இதில் வச்சுட்டிங்கன்னா அவங்களே எடுத்துப்பாங்க. அரிசி பருப்புலாம் கழுவுறதுக்காக இந்த ஒரு போலும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். நீங்கள் வைக்க போகிற பொங்கல் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு வெல்லமும் எடுத்திருக்கேன். நான் பொடிச்ச வெல்லம் யூஸ் பண்ணுறதுனால அப்படியே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மண்டை வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் துருவி பேக் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே முந்திரி, திராட்சை, பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஒரு பாட்டில் நெய். நான் செய்ய போகிற பொங்கலில் வந்து பால் சேர்ப்பன்றதுனால பாலை வந்து நல்லா கோல்டாக எடுத்துக்கிட்டேன். நம்ம கோயிலுக்கு போய் அடுப்புலாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே பால் வந்து நார்மல் டெம்பரேச்சர் வந்துடும். இது கூடவே வேற என்னெல்லாம் வேணுன்றதை பார்த்துடலாம். அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சவுக்கு கட்டைங்க நாட்டு மருந்து கடையிலே வருது. அந்த மாதிரி ஒரு 2-3 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இது கூடவே கற்பூரம், வத்தி பெட்டி. பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி பொங்கல் பானையில் மேலே தடவுறதுக்கு கொஞ்சமாக மஞ்சளும் குங்குமமும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட் டிஷ்யூ கூடவே வீட்டில் யூஸ் இல்லாத கிளாத் கொஞ்சம் இருந்தது. அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நியூஸ் பேப்பர்ஸ் கூட வந்து சிசரும் ஒரே ஒரு நைஃபும் மட்டும் எடுத்திருக்கேன். அடுத்து மெயினாக பொங்கல் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி 5 லிட்டர்ஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தொன்னையும் வாங்கி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லபடியாக பேக் பண்ணி எடுத்துட்டு கோயிலில் போய் பொங்கல் வைக்கவும் ஆரம்பிச்சாச்சு. எப்பயும் கேஸ் ஸ்டவ்லேயே சமைச்ச எனக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஏன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் கோயிலில் போய் பொங்கல் வைக்கிறேன். எங்கே இது மொத்தமாக பொங்கி ஊற்றி அடுப்பணைச்சிருமோன்ற பயம் இருந்தது. ஆனால் பொங்கல் சூப்பராக உள்ளேயே நல்லா கொதிச்சு வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உள்ளே போய் சாமிக்கு நல்லா அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வீட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பொங்கலை வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு வந்த பாக்ஸில் பேக் பண்ணி தனியாக வச்சுட்டேன். மீதி இருந்த பொங்கல் எல்லாத்தையும் தொன்னையில் வச்சு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நல்லபடியாக வீட்டுக்கும் வந்துட்டோம். உங்களில் யாருக்காவது ஃபஸ்ட் டைம் கோவிலில் பொங்கல் வச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு vlogல பார்க்கலாம்.